ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அர்ஷனா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்யன்னு பார்க்க போகிறோம். சரி, நான் சொல்லுறேன். நான் சொல்கிற அளவு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் அதாவது பண்ண இந்த அளவு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த அளவு அந்த அளவு கடாயை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு அதெல்லாம் போட வேணாம். இஞ்சி ரெண்டு துண்டு போட்டுட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்ட அப்புறமா அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகும்ல, ஆனதுக்கப்புறமா எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறோம். காணிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் ஃபேன் காற்றுல ஆற வைக்கிறது ஓகேவா? பார்த்துட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்றதை பாருங்கள். ஓகே காய்ஸ், நான் கடாயில் சொன்னல அந்த ஐட்டத்தெல்லாம் நல்லா அரைச்சிட்டு இந்த பாருங்கள் காமிக்கிறேன். அப்புறமா மீன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டோம். இது தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் ஸ்டைலில் ஒர்க் பண்ணணும். அப்புறமா கடுகு பார்த்துக்கோங்க. அப்புறமா வெந்தயம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமா பாருங்கள், இது கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம். ஐயோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை சாரி காய்ஸ், மறந்துட்டேன் காய்ஸ். அது பூண்டு காய்ஸ். பூண்டு நல்லா அரைச்சிக்கணும். ஓகேவா? ஓகே காய்ஸ், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஆன் பண்ணியாச்சு அடுப்பு. ஓகே காய்ஸ், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஐயோ, தண்ணியாக இருக்கு காய்ஸ். ஆவி பறக்குது பாருங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும். இப்போ நார்மல் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இது வந்து ஒரு 2 ஸ்பூன். இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு காய்ஸ். இப்போ நல்லா ஸ்லோவில் வச்சிடணும் அடுப்பு. இப்போ கடுகு போடணும் காய்ஸ். கடுகு இது நல்லா பொரிக்கணும். இப்போ நல்லா வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டோம். இப்போ அந்த பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போடணும். இப்போ கருவேப்பிலை, இப்போ வெங்காயம். ஓகே காய்ஸ், இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நாங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கரைச்சி. போட்டு நம்ம கடாயில் வச்சு நல்லா அதை அரைச்சி எடுத்தோம்ல அது இப்போ போட்டுடுறோம் காய்ஸ். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம், மஞ்சள் தூள் ஓகேங்களா? இப்போ போட்டுடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணுறீங்க. நல்லா கொதிச்சோடனே மீன் போடுங்க. பார்த்துக்கோங்க.
இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க காய்ஸ். அவ்வளோதான். நான் அப்புறமா கொஞ்சம் வேக விடுவேன். வேக விட்ட அப்புறமா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே. பாய்.